2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பறிகொடுத்த கிருஷ்ணராயபுரம் தொகுதி நிலவரம் என்னன்னு விரிவா பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. கிருஷ்ணராயபுரம் தனி சட்டப்பேரவை தொகுதி கரூர் மாவட்டத்தில் கிருஷ்ணராயபுரம், பழைய ஜெயங்கொண்டம், புலியூர், உப்பிடமங்கலம், கடவூர் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. மாயனூர் கதவணை இருக்க தொகுதியில் காவிரி பாசனத்தில் வாழை, வெற்றிலை சாகுபடின்னு விவசாயமே மக்களோட பிரதான தொழிலாக இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் 98,262 ஆண் வாக்காளர்கள், 1,03,794 பெண் வாக்காளர்கள், 31 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,02,087 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. 1967 இருந்து தொகுதியில் நடைபெற்ற தேர்தல்களில் அதிகபட்சமா அதிமுக 6 முறை ஜெயிச்சிருக்காங்க. திமுக 5 முறையும், காங்கிரஸ் கட்சி 2 முறையும் ஜெயிச்சிருக்காங்க. கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட சிவகாம சுந்தரி 96,540 வாக்குகளை பெற்று வெற்றியை வசமாக்குனாங்க. அவருக்கு எதிராக அதிமுக களமிறக்கிய முத்துக்குமார் 64,915 வாக்குகளை பெற்று தோற்றார். 31,625 வாக்குகள் வித்தியாசத்தில் சிவகாம சுந்தரி வெற்றியை வசமாக்க தொகுதி அதிமுகவிடமிருந்து கை நழுவியது. 2011-2016 தேர்தல்களில் ஜெயிச்ச தொகுதியை அதிமுக திமுகவிடம் பறிகொடுத்துச்சு. இப்போ தேர்தல் நெருங்க கிருஷ்ணராயபுரம் தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பல மாவட்டங்களுக்கு தண்ணி, மேல்நிலை நீர் தொட்டி தண்ணி போயிட்டே இருக்குது. ஆனால் காவிரி ஆற்று பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய கிராமங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30-35 பஞ்சாயத்துக்கள் ரொம்ப வறட்சியில் தான் இருந்துகிட்ருக்கோம். அதுக்கு பார்த்தோன்னா அந்த காவிரி ஆற்றுக்கு படுகைக்கு வடக்க பார்த்தோம்னா கொஞ்சம் வயல், கொஞ்சம் வாழை எல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த பக்கம் பார்த்தோம்னா காவிரி ஆற்றுக்கும் எங்களுடைய பஞ்சாயத்துக்கும் 2 கிலோமீட்டர் கூட இருக்காது. ஆனால் வறட்சியில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் வேலைவாய்ப்பு ரொம்ப குறைவாகவே இருக்குது. அப்படி பெண்கள் நிறைய பேர் படிச்சுட்டு, இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு தொழிலுமே இங்கே கிடையாது. விவசாயமும் ரொம்பவே நலிவடைந்து போயிருக்கிறது. அதனால் இங்கேருந்து வேலைக்கு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒன்று கரூர் போகணும், இல்லைனா திருச்சி போகணும். மேக்ஸிமம் 25 கிலோமீட்டர் இல்லைனா 50 கிலோமீட்டர் போய் வேலை செய்கிற மாதிரி தான் இருக்குது. எங்களுக்கு ஒரு தொழில் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் பின்தங்கிய வட்டமாக இருக்குது. கொஞ்சம் தொழில் வளர்ச்சி, ஒரு தொழிற்சாலை ஏதாவது இருந்தது அப்படின்னா கொஞ்சம் முன்னோக்கி வர்றதுக்கு சிறந்த வாய்ப்பாக இருக்கும். 100 ஆண்டுகளுக்கு மேலே ப்ராட்கேஜ் லைனாக இருக்கக்கூடியது. கரூர்லேருந்து குளித்தலை வரையில் உள்ள நல்ல தாம்பரம், சென்னை மாதிரி அப்படி இருக்கக்கூடிய இடத்துல நிறைய ரயில்கள் போயின்னு இருக்கு. அங்கே ஓவர் பிரிட்ஜ் இல்லை. அதனால் கட்டளை கதவணை பஸ் போகிற அளவுக்கு கட்டடங்கள் பாலங்கள் கட்டியிருந்தாலும் அது செயல்படலை. அதனால் அடுத்தது உடனடியாக மாயனூரில் ரயில்வே மேம்பாலம் கட்டணும். இந்த தேசிய நெடுஞ்சாலை கடந்த ஆண்டுகளாக சீரமைக்கப்படுவதற்காக டோல் எல்லாம் வசூல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாலையை சீரமைத்தபடியே ஒன்றும் தெரியல. அதிக பாரங்கள் ஏற்றி கொண்டு லாரிகள் செல்வதனால சாலைகள் மேடும் பள்ளமாக இருக்கிறது. விபத்துகள் அதிகமாக நடக்கிறது. சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு மிகவும் விபத்துகள் அதிகமாக இருக்குது. அந்த விபத்துக்களை எல்லாம் குறைக்கணும் அப்படின்னா சாலைகளை சீரமைக்கணும். ஆம்புலன்ஸு, ப்ரைவேட் ஆம்புலன்ஸு இங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த ப்ரைவேட் ஆம்புலன்ஸு பிடிச்சி போகிறதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு வசதி இல்லை கிராமப்புற மக்களுக்கு. அதனால் இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஜிஹெச் எனி டைமும் 24 மணி நேரமும் இயங்குறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும். 24 மணி நேரமும் டாக்டர் அங்கே அவைலபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இந்த கரூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் கிருஷ்ணாபுரம் தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய நெடுஞ்சாலை போகுது. அது அதிகபட்ச விபத்துக்கள் ஏற்படும் சாலை. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் ஒரு 50 விபத்துகளுக்கு மேலே தான் ஆகுமே ஒழிய குறைச்சல் ஆகாதுங்க. இந்த இருவழிச்சாலை எல்லாம் 4 வழிச்சாலையாக மாற்றுறாங்க அப்படின்னா போக்குவரத்து நல்ல சீராக இருக்கும். மேலும் விபத்தில்லா பயணம் அப்படிங்கிறது சாத்தியப்படும்.
1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.